வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனல் கெஸ்ஸிங்காக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து இப்போ வந்து 23ஆம் தேதி 4வது மாதம் 2025 புதன்கிழமை நடைபெறுது. பார்த்தீங்கன்னா 137வது ட்ராவாக 50-50 ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ வந்து நம்ம வந்து நம்பர்ஸை வந்து எப்படி வந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லைவாகவே ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய்க்கிழமை நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 45-05ன்னு 4 நம்பருக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பிசியில் 05 பாஸ் ஆயிருந்துச்சு, 905ன்னு எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா உள்ளே 5 கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 59-05ன்னு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் 05ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்தீங்கன்னா 59-05ன்னு கொடுத்துருந்தோம். பிசி வந்து 05 பாஸ் ஆகிருக்கு. இதை அப்படியே உள்ளர கொண்டு 9 கொடுத்துட்டு வெளியே 5 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் பிசி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு எப்படியெல்லாம் நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வரோங்கிறத நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கான வந்து கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம 4 நம்பர் வின்னிங் கண்டிப்பாக வந்து 2 வின்னிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்களே பாருங்கள் நம்ம எப்படி நம்பர்ஸ் எடுத்திருக்கோங்கிறது. 211க்கு 120ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 21 12 வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 55 இன்றைக்கி ஏசியில் வந்திருக்கு. அடுத்த ரிசல்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 907. இதிலருந்து 2 நம்பர் வரணும். அப்படி இதிலருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து 297 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 297 அப்படி வந்துச்சுன்னா 209. ஏ போர்டு 2 டார்கெட் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 நம்பர்ஸ் தான் இந்த மெத்தேட் படி நம்ம எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்லேருந்தே அப்படியே நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு நம்பர் மாறாமல் நமக்கு 905னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கணக்கில் இருக்குது. அதனால வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வந்து நம்ம எந்த மெத்தேடில் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம எப்போதுமே ஃபார்முலா மெத்தேடெலாம் பயன்படுத்துவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபார்முலா மெத்தேட் படி என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 505 ரிசல்ட்டு கூட்டல் 550ன்னு போடுறோம். இது ஒரு ஃபார்முலா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல மெத்தேடு தான் இது வந்து. இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-55ன்னு கிடச்சிருக்கு. அப்படி இதிலருந்து 2 நம்பர் வந்துச்சுன்னா அந்த 55 வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 10-55 அப்படின்னு சொல்லி இதில் கிடைக்கிது. 505 பெருக்கல் 99ன்னு போடையில் 995ன்னு கிடைக்கிது. அப்போது வந்து இதிலருந்து நம்பர் வந்துச்சுன்னா 995ன்னு கிடச்சிருக்கு. இந்த மெத்தேட் படியும் நமக்கு ஆல் போர்டு வின்னிங் நம்பர்ஸ் வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 95 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 5 வந்துச்சுன்னா பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருக்கோம். பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 8.
அப்போது ஏ போர்டில் என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் வந்து நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 9ஆம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏ போர்டு 9, பி போர்டு 5, சி போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வெற்றியையும் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. இப்போது நமக்கு எப்போதும் போல் நம்ம 6 நம்பருக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரை வந்து பார்க்கையில் வந்து 9 வந்திருக்கு. ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 5. 9ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டினோம்னா என்ன நம்பர் கிடைக்கிது? 14ன்னு வருது. நீங்களே பார்க்குறீங்க, 14ன்னு வருது. அப்போ வந்து 1ஓ 4ஓ திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னையுடைய கணக்குப்படி நமக்கு பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த 1 4 2 நம்பருமே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 146 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 146 நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 169 கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் நம்பராக இருக்கும். 241 241 059 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம வந்து இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க ஒவ்வொரு நம்பர்ஸையும் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோங்கிறத பார்த்திங்கன்னா. இப்போது நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 2 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 8 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் வந்து பார்க்கையில் 3 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 4 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 8 வந்து 37 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்க்கையில் வந்து 1 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 36 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 7 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 8 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில். சி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸை நம்ம பார்த்தோம். நீங்களே பார்க்குறீங்க. அதாவது ஆல் போர்டு வந்து நம்ம 8 கொடுத்துருப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸு சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வேறு நம்பர்ஸெல்லாம் நம்ம கொடுக்கலங்க. ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையிலையும் நம்ம ஆப்போசிட் நம்பரை கனெக்ட் பண்ணையிலையும் 5க்கு 8 தான் வரும். அப்போது வந்து நமக்கு டபுள் 5 வந்திருக்கு. அப்போது வந்து ஒரு 8 ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 3 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து 8ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா 8ங்கிறத வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எப்படி நம்பர் ஆல் போர்டு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். 8 வந்து 3 போர்ட்லேயுமே பெண்டிங் இருக்குது, வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் படி பார்க்கையில் 8 தான் நமக்கு வரணும். டபுள் 5ங்கிறதுனால ஒரு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை நம்ம பார்க்கையில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 0997 0997 90ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு கணக்கில் நல்ல ஒரு மெத்தேடில் நம்ம எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. நமக்கு ஏ போர்டோ பி போர்டோ 0 வந்துச்சுன்னா சி போர்டு சைடு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 8 வந்துச்சுன்னா 08 நல்ல நம்பராக இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 97 கொடுத்துருக்கோம், 09 கொடுத்துருக்கோம், 90 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி 0 வராமல் நமக்கு 1 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 18ங்கிறது நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18 53 ஒரு கணக்கில் எடுத்துக்காங்க. பிசிஏ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது 53. இப்போது வந்து நம்ம
போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி நாளைக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 262ன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராகவே 2 தான் வரும், 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம 5 எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கையில் வந்து 5க்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போது வந்து நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆல் போர்டு வந்து 2 போன வருஷம் ரிசல்ட்டாக வந்திருக்கு. 5க்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கும் 2 தான். அதனால் வந்து நம்ம 2ஆம் நம்பரை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 8ம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த 8ஐயும் 2ஐயும் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துட்டோம். நமக்கு 2 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 0 சப்போஸ் மீண்டும் வந்துச்சுன்னா 208 ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 208 927 ஒரு பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 2 நம்பராக வந்து உங்களுக்காண்டி நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வந்து நான் கொடுக்குறேன். 208ஐயும் 927ஐயும் பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் வந்து வேறு நம்பர்ஸ் எல்லாம் மாற்றியெல்லாம் நம்ம கொடுக்கல. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1031 ஒரு நம்பர் எடுத்துக்காங்க. 1031 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 29 53 இது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். வேறு நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்றி கொடுக்க விரும்பலை. இந்த 2 நம்பர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. ஆல் போர்டில் இன்றைக்கி 2 வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து எப்படியெல்லாம் நம்பர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வர்றோங்கிறத தான் நீங்களே பார்த்தீங்க. நமக்கு நம்பர்ஸ் எல்லாம் வந்து மாறி இருக்கலாம், மாறி இருக்காது. 4 நம்பர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்த நம்பர்ஸ் தான். ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருக்கேன். மொத்தம் 7 நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். 7 நம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா 770 ரூபா வருதுன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள நம்பர்ஸாக தான் தொடர்ந்து வந்து நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான வெற்றி எல்லா நம்பர்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஸ்ட்ராங்கான வின்னிங்கை வந்து நம்ம உங்களுக்காண்டி எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்போம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்குறோம். 100% கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஒரு 2 நம்பர் 286 297 பெஸ்ட்டு நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பர். அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கல, நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.